friends, welcome to Satya Samayal. நாங்கள் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தயிர் வெங்காயம் வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். ஏன் அப்படின்னா அந்த தயிரோட வெங்காயம் வந்து அந்த புளிப்பு சத்து வந்து இறங்கணும், அப்படின்னா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா திருவி எடுத்திருக்கேன். அதாவது அந்த சாப் பண்ணுவாங்கள்ல, அந்த சாப்பர் வச்சு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இப்போ எனக்கு தேவையான அளவு வெங்காயம் பச்சடி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன், அது போட போகிறேன். கேரட் போடலாம், தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி போடலாம், பச்சை மிளகா, வெள்ளரிக்காய் வந்து யூஸ்வலாக எல்லாமே போடுறதான். பட் ஆனால் கேரட்டு இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேரட் துருவி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வெங்காயத்துலேருந்து ஊற தண்ணி அதுவாகவே கொஞ்சம் வரும். அதனால் நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படும். அப்படியே கட்டியாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது அப்படியே மூடி ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணிக்கு ஆல்ரெடி நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் வந்து லைட்டாக சூடு ஏறும். இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், இங்கே வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே அடுத்தடுத்து போடலாம். சட்டி காஞ்சிச்சு, நம்ம ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா நிறையா பேர் வந்து லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்றுவாங்க. நான் வந்து எப்படின்னா, நான் நெய் ஊற்ற மாட்டேன், டால்டா யூஸ் பண்ணுவேன். எங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து டால்டா யூஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி நெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நெய் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ என்ன லைட்டாக சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கிராம்பு வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து கேரட்டில் போடுங்க. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், இல்லைன்னா கருகிடும். அந்த ஃப்ரை ஆன உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் இதாகும். பச்சை மிளகாவும் வெடிக்கும், அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு. வெடிக்கவும் நம்ம இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ நல்லா துருவி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வெங்காயம் நிறையா தெரியும். நல்லா வெங்காயம் வந்து பாதி வேகட்டும்.
பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருங்குது பாருங்கள். இதெல்லாம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்துடும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படி பண்ணால் சீக்கிரம் குக் ஆகும். ஸோ வெங்காயம் ஓரளவு நல்லா சுருண்டுருச்சு. ஸோ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சிடுவோம். நான் கடையில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு செஞ்சு விட்டு நல்லா கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்ணலாம். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி போதும். நான் வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால ஒரு 6 தக்காளி அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக தான் நறுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா ஓரளவு மசிஞ்சிச்சு. இப்போ வர வெங்காயம்லாம் இருந்துச்சு, தக்காளி எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அது சாப்பிட்றது வந்து பிடிக்காது. எனக்கெல்லாம் வந்து பிடிக்காது. அதனால தான். ஸோ நான் அதை வந்து அரைச்சி அது பேஸ்ட்டு மாதிரி ஊற்றிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ ரேஷியோனா 1 கையளவு கொத்தமல்லி 1 கையளவு புதினா ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் இருக்குது. அதை இந்த அரைச்சதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன் 1 கிலோ சிக்கனை. அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனையும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து தாராளமாக 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்குமே போடலாம். அப்புறம் வழக்கம் போல பெருங்காயத்தூள், கொஞ்சம் வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஆச்சி பிரியாணி மசாலா அதுவும் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுவோம்.
நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடயே வந்து நான் ஒரு ½ லெமன் புழிஞ்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா தயிர் ஊற்றிக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தயிரை லெமன் புழிஞ்சு எல்லா மசாலாவும் போட்டு உப்பு மட்டும் நான் இன்னும் போடலை. இப்போ வந்து நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே லைட்டாக மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேங்க. அப்படின்னா சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அதிக விசில் விட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால நான் தட்டு வச்சு மூடி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இன்க்ளூட்லாம் இந்த பாருங்க, கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுருக்குன்னு. நான் வந்து புதினா கொத்தமல்லி அரைச்சி ஊற்றுறப்ப கொஞ்சம் தான் ஊற்றுனேன் தண்ணி. அது கூட இவ்வளோ தண்ணி வந்துச்சு கறியிலேருந்து. ஏன்னா நம்ம சிக்கன் வாஷ் பண்ணுறப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வரும், அதனால தான். பாருங்க, கறி வந்து ஓரளவு வந்து வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், கரண்டியில் பிச்சாலே வந்து அது பிஞ்சு உழுகுது பாருங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக 1 டம்ளர் தண்ணி இருக்கும். நம்ம இதில் வந்து இன்னும் வந்து அரிசி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இதில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது வந்து சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசினா ஓரளவுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் இப்போ வந்து சாப்பாட்டு அரிசின்றதுனால நான் ஒரு அளவுக்கு வந்து 3 டம்ளர். வந்து உப்பு போட்டுக்கலாம் கறிக்கே வருது. கொதி வந்துடுச்சு. வந்து டால்டா ஊற்றிடுவோம்.
நல்லா கொதி வந்துடுச்சு. நான் முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையை வந்து லைட்டாக ஒரு கத்தியை வச்சு கீரல் லைட்டாக மட்டும் போட்டது தெரியாமல் அந்த மாதிரி போட்டு இந்த இதுக்குள்ளேயே போட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா அந்த மசாலாவோட நல்லா வந்து குக் ஆகுறப்போ அந்த முட்டையில் கூட அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். ஸோ முட்டையை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. எடுக்கிறப்ப அதே மாதிரி பார்த்து எடுக்கணும். முட்டை எங்கெங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா குக்கரில் வந்து அந்த முட்டை வந்து அதே இடத்துல தான் இருக்கும், மூவ் ஆகாது. அதனால் வந்து பாருங்கள், போட்ட முட்டை அப்படியே மேலேயே தான் இருக்கா, அந்த மாதிரியே வச்சுக்கணும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். குக்கர் வந்து ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். செம்மையாக வாசனை வருது. ஸோ நம்ம இப்போ நான் நினச்ச மாதிரியே எக்கு வந்து கரெக்டாக வந்து மேலேயே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்படியே கிண்டி விட்டுருலாம். எக்கை வந்து பார்த்து எடுங்க, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கீரல் போட்டிருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். நான் ரெண்டு கீரல் தான் போட்டேன், அதிகமாக போடல. அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதாகும், அதனால தான். எடுக்கிறப்போ நம்மளுக்கு எப்படியாவது கட் ஆகிடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால தான் நான் ரெண்டு கீரல் மட்டும் போட்டுருக்கேன். அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிவிடுவேன். தான் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், நல்லா குலையாமல் ரைஸ் வந்து நல்லா உதிரியாகவே வந்துருக்கு.